புதிய அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்திருந்தாரு. அதாவது இறந்து போன அதிபரோட மையம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தாரு. நம்ம வீடியோல நிறைய இதுல பேசியிருக்கோம். அவரை மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அவரை டார்கெட் பண்ணி தூக்குற முயற்சியில தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அவருக்கு உயிருக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது. ஆனா அவர் காயத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா தகவல் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. போர்ன்றது உச்சகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் மேல ஏகப்பட்ட பிரஷர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் வந்து எனக்கு எந்த கவலையும் கிடையாது. கச்சா எண்ணெய் ரேட்டு ஏறிட்டு போகுது, என்ன போர்ன்ற பிறகு குறைய போகுது, இதெல்லாம் வந்து எனக்கு கவலையே கிடையாது, நான் போற தொடங்குவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா பிரஷர் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புடின், அதாவது ரஷ்ய அதிபர் புடின் காப்புல அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காப்ல இந்த போரை எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில செவ்வாய்க்கிழமை காலையில 1 மணி நேரமா வந்து நேரடி கால் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. என்ன நடக்குதுன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ரஷ்யா வந்து அறிவிச்சிருக்காங்க, நாங்க வந்து நடுவரா வந்து இருக்கிறோம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் 2 பேரும் சம்மதிச்சீங்கன்னா நாங்க பேசி வச்சிரோம் அப்படின்றத ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட லான்ச்சர், ராக்கெட் லான்ச்சரை அட்டாக் பண்ற வீடியோ வைரலா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கொடி போற்ற, இந்தியா கொடி அணிர்ந்த 36 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹர்மோஸ் அந்த வழித்தடம், அந்த கடல் வழித்தடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நங்குரம் போட்டு நின்றுகிட்டு இருக்கு. இப்ப அதை மத்திய அரசு கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. நாங்க வந்து எனி டைம் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. மக்களே, பஹ்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட 5வது கடற்படை தளம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து அமெரிக்காவோட ஒரு இதயம்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இந்த கடற்படை தளம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹர்மோஸ் அந்த வழித்தடம் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல எந்தெந்த கப்பல் போகுது, எந்தெந்த கப்பல் வருது, அதெல்லாம் வந்து கண்காணிக்கிறது, அந்த கப்பல்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதே வந்து இந்த அமெரிக்காவோட 5வது கடற்படை தளம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த ஒரு கடற்படை தளத்தை வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா ஈரானால தாக்குதல் பண்ண முடியாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அந்த ஒரு படைத்தளத்துல இருந்துதான் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு முகாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதை வந்து ஸ்டேட்டா வந்து ஈரானால அட்டாக் பண்ண முடியாது, அமெரிக்கா வந்து நேரடியாக தாக்குதல் பண்ண முடியாதனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். அந்த முகாமுக்கு, அந்த ராணுவ பேஸுக்கு வந்து எரிபொருள் வந்து தேவைப்படுது. அந்த எரிபொருள் கொடுக்கக்கூடியது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பஹ்ரைன்ல உள்ள ஒரு எண்ணெய் நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. அந்த எண்ணெய் நிறுவனத்தை இப்ப ஈரான் வந்து முரட்டு தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நீ வந்து உன்னை நான் நேரடியாக தாக்குதல் பண்ண முடியாது, ஆனா உனக்கு சோர்ஸ் வந்து இங்க இருந்து வருது, அங்க இருந்தானே வருது, நான் இப்ப அதை அடிச்சா இங்க எல்லாமே வந்து நின்றும்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து சத்தமே இல்லாம ஒரு மிக கொடூரமான ஒரு படுகொலை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெபனான் நாடு இருக்கு பாத்தீங்கன்னா, லெபனான் நாடுல வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டிவ்ஸ் இருப்பாங்க இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு, அவங்கள தாக்குறேன்னு சொல்லிட்டு லெபனான் நாட்டுல இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாக்கிக்கிட்டு இருக்காங்க. படுகொலைங்க, அதாவது வெள்ளை பாஸ்பரஸ் சொல்லிட்டு ஒரு வேதியியல் பொருள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது மிக கொடூரமான பொருள் வந்து சொல்லப்படுது. இது வந்து இந்த பொருள்ன்றது நேரடி ஆக்சிஜன் தொடர்பு கொள்ளும் போது உடனே வந்து பாத்தீங்கன்னா தீ பத்திக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த இடமே வந்து தீயா வந்து பாத்தீங்கன்னா எரியுமா. அதுக்கப்புறம் இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாச பிரச்சனைகள், அப்புறம் உடல் உறுப்புகள் வந்து செயலிழக்கிறது, இப்படி பல பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா உடனடியா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த ஒரு ஆயுதத்தை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து நகர்கள்ல, தெருக்கள்ல, இப்படி பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மனித உரிமை கண்காணிப்பு நிறுவனம் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தை கைவிடணும் இஸ்ரேல், இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மக்களே, துபாயில 8 நாளுக்கு உரிய உணவு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உணவு வந்து இப்படியே போர் நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னா எங்கிட்ட உணவு கட்டுப்பாடு வந்துடும், உணவு எங்கிட்ட குறைவா தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துபாய் சைடு இருந்து ஒரு சில தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஆனா இது யாருமே பயப்பட வேணாம், இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது விமானம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்துருவாங்க. ஏகப்பட்ட இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா வந்து பாத்தீங்கன்னா வரது வந்து பாத்தீங்கன்னா அபூர்வம் தான். வழித்தடம் இந்த ஒண்ணுனாலதான் நம்ம இந்தியாவுல எல்பிஜி சிலிண்டர்ல இருந்து பெட்ரோல் விலையில இருந்து எல்லாமே ரேட்டு ஏறுது. இந்த ஒரு பாதையை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த ஒரு பாதையில கப்பல் நீங்க வந்து மூடக்கூடாது. ஈரான் வந்து நீங்க மூடுனீங்கன்னா உங்களை வந்து 20% நாங்க இப்ப தாக்கிக்கிட்டு இருக்கிறத விட 20% அதிகமா வந்து தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அமெரிக்கா வச்சிருக்காங்க. அதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீ இந்த வழித்தடத்துல இருந்து 1 லிட்டர் பெட்ரோலோட உன்னையால கொண்டுட்டு போக முடியாது. அப்படி நீ கொண்டுட்டு போனனா உன்னைய நாங்க தாக்குதல் பண்ணுவோம்னு இந்த ஒரு சைடு ஈரானும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோஸ்ட் சிட்டியா மாறிக்கிட்டு இருக்கா துபாய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துபாயில வந்து பாத்தீங்கன்னா துபாய் கட்டுனது வெளிநாட்டுக்காரன் தான், துபாயில வாழுறதும் வெளிநாட்டுக்காரன் தாங்க. ஏன்னா வந்து டொமஸ்டிக் உள்நாட்டு டிமாண்ட்ன்றது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து கிடையாது. எல்லாமே வெளிநாட்டுக்காரவங்களை நம்பிதான் வந்து துபாய் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது மிதக்கும் மக்கள் தொகை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சுற்றுலாத்தலம் இதெல்லாம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா துபாயை வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த உள்நாட்டு மக்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா துபாய் ரன் ஆகலை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் கண்ட்ரி எது சொன்னாங்க? துபாய் தான் சொன்னாங்க. ஆனா இப்ப துபாய் வந்து எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சு. ஈரான் அடிச்சிரு அடியில இன்னமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈரான். இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா துபாய் வந்து இறங்கி போயிருச்சு. எவன் வீடு கட்டுனா எவன் வேணாலும் துபாயில வாங்குறதுக்கு ஆள் இருக்கான்னு வந்து இருந்தாங்க. ரியல் எஸ்டேட் தொழில் அவ்வளவு போச்சு. இப்ப வந்து எல்லா வீடுகளும் காத்தாடுதுன்னு வந்து சொல்றாங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா முதலீட்டாளர்களுமே இந்த துபாயில இருந்து இந்த பணத்தை எப்படா எடுத்துட்டு ஓடுவோம் அப்படின்ற நிலைமையில தான் வந்து எல்லாருமே வந்து இருக்கிறாங்களா. அவ்வளவு வீழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து சுற்றுலாத்தலமும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து லாக் ஆகி போய் கிடக்கு. ஏகப்பட்ட விஷயம் வந்து துபாயில வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆகி போய் கிடக்கு. முற்றிலும் அந்த இதுதாங்க ஒரு சுற்றுலாத்துறையும் இல்ல ஃபாரினர்ஸை நம்பி இருக்கிற நாடோட கதின்றது இதுதான் வந்து சொல்லணும். லோக்கல் டிமாண்ட் வந்து இருந்தாதான் அந்த நாடால வளர முடியும். ஈரான் தாக்குதல் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவுகணையில கிளஸ்டர் குண்டுகளை வச்சு இஸ்ரேல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இப்போ ஒரு பெரிய வார்னிங் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நாங்களாம் வந்து 2010, 13, 14 அந்த ஏவுகணையை தான் தாக்கிக்கிட்டு இருக்கோம். பழைய ஜென்ரேஷன் பழைய தலைமுறை ஏவுகணையை வச்சுதான் தாக்கிட்டு இருக்கோம். இன்னும் நாங்க முழு ஆயுதத்தை கையில எடுக்கலடா. அதாவது 7ஆம் தலைமுறை வரைக்கும் எங்கிட்ட ஏவுகணை இருக்கு, அதெல்லாம் நாங்க ஏவி விட்டோம்னு நீ தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி மிரட்டல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான். ஏன்னா வந்து போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு நடந்துச்சுல, அந்த வாரப்பே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏவுகணை, இந்த நியூ ஜெனரேஷன் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணி வச்சிருக்காங்களா. ஏகப்பட்ட ஏவுகணை வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்களா ஈரான் கைவசம் அவ்வளவு இருக்கு.